ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோட முந்தைய பதிவுகளுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இனி வர்ற பதிவுகளுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிவு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா, தமிழ் மாதங்களின் முதல் மாதமான சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ் வருஷத்தில் முதல் மாதமான சித்திரை மாதம். இந்த மாதத்தில் தான் சூரிய பகவானார் தன்னுடைய பயணத்தை, அதாவது ஒரு வருஷம் முடிந்து, அதாவது சூரிய பகவானார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிகள்லையும் 30 நாள் இருப்பார். இந்த 30 நாள் நிறைவடைகிறது தான் ஒரு தமிழ் மாதத்தின் துவக்கமாக இருக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ் மாத துவக்கங்கிறது சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை முதல்ல மேஷ ராசியிலேருந்து இவர் பயணிக்க ஆரம்பிப்பார். சித்திரை மாதத்தில் நிறைய சிறப்புகள் உண்டு. அது என்னங்கிறதும் இப்போ நம்ம பார்ப்போம். சித்திரை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை முதல் நாளை சித்திரை விசுன்ற பேரில் கொண்டாடுவாங்க. பங்குனி மாத கடைசி நாள் நைட்டில் தங்கம், வெள்ளி பொருட்கள், நவரத்னங்கள், பழ வகைகள், காய்கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கும் கண்ணாடி, தேங்காய் ஆகியவற்றை பூஜைறையில் அழகாக அலங்கரித்து வச்சுருப்பாங்க. மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்களை தான் முதலில் பார்ப்பார்கள். இதனால் அந்த வருஷம் முழுவதும் செழிப்பாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது சித்திரை மாதத்தில் அட்சய திருதியை. சித்திரை மாதத்தின் வளர்பிறையின் 3வது நாளான திருதியை அட்சய திருதின்னு சொல்லுவாங்க. அட்சயம் என்பதற்கு அல்ல குறையாதன்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த நாளில் செய்யப்படும் நல்ல செயல்களான தான தர்மங்கள் அல்ல குறையாத அதிக பலன்களை தரும். பார்வதி தேவி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாளில் தாங்கிறது ஒரு புராணம் நமக்கு சொல்லுது. அட்சய திருதி அன்னைக்கு தயிர் சாதம் தானம் செஞ்சால் ஆயுள் பெருகும், இனிப்பு பொருட்கள் தானம் செஞ்சால் திருமண தடை அகலும், உணவு தானியங்கள் தானம் செஞ்சால் விபத்துக்கள் ஏற்படாது, கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்க்கையில் வளம் பெறுங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது மத்தியச ஜெயந்தி. திருமாலோட 10 அவதாரங்களில் முதல் அவதாரமாக விளங்குறது எதுனா மத்ய அவதாரம். சித்திரை மாதம் வளர்பிறை திருதியில் அமாவாசை அடுத்து 3வது நாள் இந்த அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே வருஷந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வளர்பிறை திருதியில் மத்தியஸ்ய ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அநீதியின் வடிவமான சோமுகாசுரன் என்னும் குதிரை முக அரக்கனிடமிருந்து வேதங்களை காப்பாற்றி உலக உயிர் இயக்கத்திற்கு காரணமாக திகழ்ந்த மச்சமூர்த்தியை இந்த நாளில் வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும். அடுத்தது லக்ஷ்மி பூஜை. சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமியில் திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுகிறது. எனவே இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செஞ்சு வழிபட்டால் செல்வம் பெருகும். சித்திரை மாதம் வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுகிறது. அன்னைக்கு புனித நதிகளில் நீராடுறது ரொம்ப சிறப்பாக கருதப்படுகிறது. ஒரு விசேஷமானது என்னென்னா சித்திரை மாதத்தில் வர பைரவர் விரதம். சித்திரை மாதத்தில் வர்ற பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பைரவ விரதங்கிறது பின்பற்றப்படுகிறது. அன்னைக்கு தினத்தில் பகல் உணவு மட்டும் உண்டு, விரத முறையை கடைபிடிக்க வேண்டும். அன்னைக்கு திருமுறை ஓதுதல் வழக்கத்தில் உள்ளது. இவ்விரத முறையை பின்பற்றினால் சுபிட்சமான வாழ்வுடன் இறுதியில் முக்தி கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது சித்திரை திருவிழா. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்த 2ஆம் நாள் முதல் 12ஆம் நாள் வரை மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும். இந்த விழாவில் மீனாட்சி கல்யாணம் மற்றும் அழகர் ஆற்றில் இறங்குதல் என 2 முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இந்த விழாக்களுக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வருகை தராங்க. 10ஆம் நாள் திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணமும் 11ஆம் நாள் தேரோட்டமும் நடைபெறும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் வந்து ஆற்றுல எழுந்தருள்வார். அந்த காட்சிங்கிறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். மேலும் சித்திரை மாதத்தில் வர்ற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு தினத்தில் தான் நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை நிர்ணயம் செய்பவருமான யமதர்மனின் உதவியாளருமான சித்திரகுப்தனுக்கு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அன்றைய தினம் சிவபெருமான் அம்பிகை வழிபாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்விழாவன்று மக்கள் பொங்கல் வச்சும் அன்னதானம் செஞ்சும் வழிபடுவாங்க. ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலைகளில் கரைகளில் மக்கள் கூடி நிலா ஒளியில் அமர்ந்து சித்ரானம் என்ற சொல்லக்கூடிய பல வகையான கலவை சாத வகைகளை உண்டு மகிழ்வார்கள். சரி, எனக்கு சித்திரை மாதத்தை பற்றி தெரிஞ்ச சில தகவல்களை உங்கள் முன்னாடி வச்சுட்டேன்.
அந்த ஆண்டவனின் அருளால், இறைவனாரின் அருளால் எல்லாருக்கும் சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்தி வணங்கி வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மேலும் பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.